தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களை, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இந்த திருப்பலியினூடாக நாங்கள் மன்றாடுவோம். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் துயரப்பட்டு கஷ்டப்படுகின்றார்களோ, வாழ்விலே ஒரு நிம்மதியும் இல்லாமல் பல வேதனைகளோடு இருப்பவர்கள், கைவிடப்பட்டவர்கள், வழிகளில் வாழ்பவர்கள் மற்றும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்களுக்கு ஆண்டவர் தாமே இருந்து அவர்களை வழிநடத்த ஆவியானவரை அவர்களோடு இருந்து அவர்களுக்கு தேவையான அருளை பொழிய இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவோம். முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோமோ அவர்களை நினைத்து மன்றாடுவோம். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார்கள் அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் இறைஞ்சி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூயமர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாளைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு தெரியாது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 13 தொடக்கம் 17 ஏறாக. இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணிகம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்கின்றவர்களே, சற்று கேளுங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். ஆகவே அவ்வாறு சொல்லாமல், ஆண்டவருக்கு திருவிழமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னின்ன செய்வோம் என்று சொல்வதே முறை. இப்பொழுதே நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமை கொள்ளாதீர்கள். இது போன்ற பெருமையெல்லாம் தீமையானது. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. மக்களினங்களே அனைவரும் இதை கேளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோரே யாவரும் செவி கொடுங்கள்.
தாழ்ந்தோரே உயர்ந்தோரே, செல்வர்களே ஏழைகளே, அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள். ஏழையரின் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவனானேன், என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகர்க்கு நான் அஞ்சுவனானேன். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். ஏழையரின் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உண்மையில் தம்மை தாமே மீட்டு கொள்ள அவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத் தொகை மிக பெரிது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகுழியை காணாமல் இருந்திட முடியுமா? ஏழையரின் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏனெனில் அறிவிலிகளும் மதிகேடரும் ஆண்டழிவது போல ஞானமுள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கின்றோம் அன்றோ? அவர்கள் எல்லாருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர். ஏழையரின் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. எளியரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 திருவசனங்கள் 38 தொடங்கி 40 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கின்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாள் வாசகங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் யாக்கோபு நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. மிகவும் அழகான ஒரு நூலாக கருதப்படுகின்றது. அதில் அர்த்தங்கள் நிறைய பதிந்திருக்கின்றது. இன்றைய வாசகத்தில் நாங்கள் பார்த்தால், நாங்கள் எதுக்கு ஓடுகின்றோம், என்ன தேடுகின்றோம் என்பது கேள்வியும், எங்களுடைய வாழ்க்கையானது சொல்ல முடியாதது. எந்த நேரம் மரணம் வரும், எந்த நேரம் என்னுடைய வாழ்வு முடிவடையும் என்று எங்களுக்கு சொல்ல தெரியாது. அதை திட்ட தெளிவாக எடுத்து காட்டப்படும். நாங்கள் நாளைய தினத்துக்கு பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாளை என்ன செய்ய வேண்டும், நாளை என்ன மாதிரியான சாப்பிட வேண்டும், உடுத்த வேண்டும், நாளை எங்கே போய் வேலை செய்ய வேண்டும், அதை பற்றி அழகாக எடுத்துக்கிற. இன்றைய நாளையோ குறிப்பிட்ட நகரங்களுக்கு போய் அங்கே 1-2
வருடங்கள் தங்கியிருந்து வணிகம் செய்வோம், வாணிகம் செய்து அங்கே நாங்கள் உழைப்போம், எல்லாம் செய்வோம் என்று நாங்கள் திட்டங்களை வகுக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை நாளைக்கு எப்படி இருக்க போகுது, நாளன்றைக்கு எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் செய்ய போகின்றோம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகின்றது, சற்று கேளுங்கள், நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கே தெரியாது. நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். அதாவது எங்களுடைய வாழ்க்கை இப்படி நாங்கள் இருப்போம், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நிறைய யோசித்தவர், வாழ்க்கையில் நிறைய காலங்கள் வாழணும்னு நினைத்தவர்கள் நொடிப்பொழுதில் இல்லாமல் போகிறார்கள். உதாரணமாக நாங்கள் பார்த்தால் மிகவும் உலகிலே மிக புகழ் பெற்றவர் தான் மைக்கேல் ஜாக்சன். மிகவும் உலகத்திலே அழகான நபர், பேரும் புகழும் பெற்றவர், நடனத்திலே புகழ் பெற்றவர், பாடல்களிலே புகழ் பெற்றவர். தனது வாழ்க்கையில் அவர் நினைத்தாரா 150 வருடங்கள் அவர் வாழ்க்கையை திட்டமிட்டு இருந்தார் வாழ வேண்டும் என்று. பல வைத்தியர்கள், பல உடற்பயிற்சியாளர்கள் அப்படி கோடிக்கணக்கில் செலவழித்து கொண்டிருந்தார். தான் வாழ வேண்டும், என்னவாக நடந்தால் அதை அவர் நிவர்த்தி செய்து விட வேண்டும் என்று பல விடயங்களில் அவர் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் 50 வருடங்களிலே அவர் உயிர் மூச்சு போகின்றது. ஒரு நொடி பொழுதில் எல்லாமே முடிவடைகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் நினைக்கின்றோம் இந்த உலகம் எங்களுக்கு நிறைய காலம் தரும் என்று. ஆனால் நாங்கள் இன்றைய நாளில் நாங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் எப்படி போக போகுது, நாளைய நாளை நாங்கள் ஆண்டவருக்கு விடுவோம். நாங்கள் பார்த்தால் முஸ்லீம் சமயத்தில் சொல்லுவார்கள், ஒவ்வொரு நேரமும் அவர்கள் தொடங்கும் போது இன்ஷா அல்லாஹ் என்று. அதாவது அது ஆண்டவருடைய திட்டப்படி என்ன நடந்தாலும் அதை இன்று எங்களுடைய வாசகத்திலும், இன்றைய முதல் வாசகத்திலும் சொல்லப்படும், ஆண்டவருக்கு திருவுளமானார், நாங்கள் உயிரோடு இருப்போம். அதாவது நாங்கள் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஆண்டவருடைய சித்தப்படி எல்லாம் நடக்கட்டும் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். எனவே பல இடங்களில் இது குறிப்பிட, ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்கோ அதுதான் நடைபெறப் போகின்றது எங்களோட வாழ்வில். நாங்கள் அதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழும் ஒவ்வொரு பொழுதும் நாங்கள் நல்ல ஆண்டவருக்கு நன்றி கூறி வாழ வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டவர் தந்திருக்க அந்த உயர் மூச்சை எனக்கு இந்த உலகத்தில் இருக்கும் மட்டும் நான் ஆண்டவருக்கு புகழ் பாட வேண்டும். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த உயிர் எப்போ இந்த உலகத்திலேருந்து இந்த மூச்சு போகுதோ தெரியாது. ஆனால் அந்த ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருக்கு புகழ் பாடிக்கொண்டிருப்போம். ஆண்டவருக்கு திருவிழமானார், நாங்கள் உயிரோடு இருப்போம். இந்த வார்த்தையில் இன்று முதலாம் வாசகம் எங்களுக்கு அழகாக எடுத்து காட்டப்படுது. யாக்கோபு நூல் மிகவும் அழகாக எடுத்து வாசிக்கலாம், அழகான விஷயங்கள் தரப்படுகின்றது. அத்தோடு சேர்ந்து இன்றைய நற்செய்தியில் நாங்கள் பார்த்தால், இயேசுவின் பேரை சொல்லுபவர்கள், இயேசுவின் பேரால், அது இயேசுவுக்கு தெரியாமல் இருக்கலாம், யாராவது எங்கேயோ இருக்கிறவரால் கூட அந்த பேரை சொல்லுவதும் பேய்கள் எல்லாம் ஓடி மறைகின்றது. சாத்தான்கள் அந்த பேரை கேட்டதும் நடுநடுங்குகின்றது. எங்கெல்லாம் ஆவிகள் அலைஞ்சு திரிகின்றதோ, இயேசுவின் பேரால், இயேசுவின் இரத்தத்தின் பேரால், இயேசுவின் பேரால் சொல்லும்போது அதுகளெல்லாம் ஓடி மறைகின்றது. எனவே அவ்வளவு சக்தி வாய்ந்தது இயேசுவின் பேர். அந்த பேருக்கு ஈடு இணை இல்லை. அந்த பேர் இந்த உலகத்தில் அந்த பேரினாலே மிகவும் அதிசயங்கள் நடக்கின்றது. அந்த அதிசயத்துக்கு அளவே இல்லை. இயேசுவின் பேரால் நாங்கள் என்னதான் கேட்டாலும் அது நடக்கின்றது. எனவே நாங்கள் மன்றாடும் போதும் இயேசுவின் பேரால் மன்றாடும், செய்யும் போது இயேசுவே என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆறுதலை கொடுக்கின்றது. எனவே அந்த பேரை பற்றி இன்றைய வாசகம் சொல்லப்படுகின்றது. உமது பேரால் பேய்கள் ஓட்டுகின்றார்கள், யாரும் எங்களுக்கு தெரியாது யாருண்டு. இயேசுவை தடுக்காதீர்கள், அவர் கூடாதவராக இருக்க மாட்டார், என் பேரால் தானே ஓட்டுகின்றார், அவர் ஓட்டட்டும். எனவே இயேசுவின் பேரால் இருப்பவர் ஒன்றும் கூடாது செய்ய மாட்டார். இயேசுவோடு சார்ந்திருப்பவர் நல்லதைத்தான் செய்வார். எனவே இந்த வாசகங்களுக்கு எங்களுக்கு அறிவூட்டுகின்றது, அழகாக சொல்லித் தருகின்றது. நாங்கள் கடவுளோடு வாழ அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் பேரால் நாங்கள் வாழ அழைக்கப்படும். அதோடு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நேரம் இயேசுவின் கடவுளுடைய சித்தத்தின் பேரில் நாங்கள் வாழ வேண்டும். எனவே இந்த வார்த்தைகள் அழகாக எங்களுக்கு இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு தெளிவாக விளக்கி வைக்கின்றது. எனவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்ப்போம், எப்படி நாங்கள் வாழுகின்றோம். எனக்கு இருக்கும் இந்த காலம் முழுவதும் நானும் அழகாக வாழ, இன்றைய நாளில் நான்
என்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே அந்த இயேசுவின் பேரால் நாங்கள் வாழ்வோம். இயேசுவிலே வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தூய ஆவியின் ஆலயங்களாக திகழ்ந்து தூய ஆவியின் கொடைகளை மக்கள் பெற்றுக்கொள்ளும்படி மக்களை வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பாவங்களுக்கு கழுவாயாக வந்த இறைவா, எம் இளைய தலைமுறையினர் இவ்வுலக மாய கவர்ச்சிகளை விடுத்து பாவத்தில் மூழ்கி விடாமல் உமது வாழ்வு தரும் வார்த்தைகளை தியானித்து உமக்கு சான்று பகரும் வாழ்க்கை வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் ஒரே மகனை எமக்கு உணவாக அளித்த இறைவா, எம் குடும்பத்தினர் அனைவரும் நிலைவாழ்வு தரும் அன்பு உறவில் நிலைத்து உலக காரியங்களிலிருந்து விடுபட்டு புதுவாழ்வு பெறவும் உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிற்கு ஒளியாய் விளங்கும் இறைவா, மலிந்து வரும் தீமைகளின் ஆதிக்கம் எம்மை பற்றி கொள்ளாமல் மனசாட்சியை மாசுபடுத்தாமல் நாம் ஒளியின் மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவலுக்காக மௌனமாக நாங்கள் ஒரு கணம் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல பரம்பொருளே இறைவா, உம்மில் தங்கி வாழும் நாங்கள் என்றுமே உம்மை நினைத்து வாழுகின்றோம். உம் சித்தம் எல்லாம் ஆண்டவரே, உம் சித்தத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஒவ்வொரு நாளும் அழகான நாள்களாக எண்ணி வாழ, இந்த நாள் அழகான நாள், என்னுடைய வாழ்விலே இந்த நாளுக்குள் நான் நல்ல முறையில் வாழ எனக்கு கற்றுத்தாரும். ஆவியானவரை என்னோடு இருந்தருளும். உமது இயேசுவின் பேராலே நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும்
மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளுக்குரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்காக பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை மக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து, வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, எனில் நிறைவை வளர்க்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. ஏழிசை நாதனே எழுவாய். வியத்தகும் செயல்களெல்லாம் எடுத்துரைப்பேன், உம்மில் அகமழ்ந்து அக்களிப்பேன். உன்னதரே உமது பேரை போற்றி பாடுவேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துடைய மீட்பின் பிணையை பெற்றுக்கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துயித்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமல உத்பவி அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னி மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க, நீ வாழ்க வாழியவே. அன்னை வாழ்க, அமளி வாழ்க, வாழ்க வாழியவே. மாமரி மாதவளி வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் நிறைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. அமல உத்பவி அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னி மாபரன் தாயே வாழ்க வாழ்க. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய்
எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.